எட்டு நிற்க நிற்க மெல்ல மெல்ல அசைந்து அசைந்து இருப்பிடத்தை நோக்கி வருகை வந்து கொண்டிருக்கின்ற கண்டெல்லா காட்சிகளை காணுகிறோம். அற்புதமாக அதிகாரிகள் எல்லோரும் மருமடியாருடைய திருமணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரதத்தை நாம் கண்டிருக்கிறோம். அந்த வீரத்தை விநாயகரை தரிசித்திருக்கிறோம். அந்த பேரு இந்த புத்தாண்டிலே கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இணைக்காவிடம் அடைகிறார்கள். நமக்கு சம்பந்தக்குமாரை இறையின் பற்றியே கலந்து கொள்ளுகிற போது அதே இந்த ரதத்திலே கலந்து கொண்ட அடியவர்கள் எல்லோருக்கும் இறைவனுக்கு சீரவு கிடைக்க வேண்டும். மறுபடியாருடைய திருப்பேறு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்வு பெற்று இருப்பிடத்தை நோக்கி அசைந்து அசைந்து வந்து கொண்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். மிக சிறப்பாக அற்புதமாக நம்மெல்லாம் மறுபடியாருடைய திருப்பேரானது இந்த மகோத்சவ திருவிழா சுகாதார வருஷத்திலே ஆரம்பித்து அந்த பராத வருஷத்திலே நிறைவுக்கு வருகின்ற உற்சவம். அந்த வருஷத்தினுடைய சிறப்பு மறுபடியால் நேர்த்திக் கடன்களை ஆலயத்தினுடைய சர்வதேசத்திலே சம்பிரதிகளை பெற்று அந்த நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். பக்திபூர்வமாக முதலமைச்சருக்கு விநாயகனை கூட வாழ்வு நிகழ்த்துவர் என்று சொல்லுகிறார்கள். பள்ளியை மீட்கும் நாயகனாக பஞ்சமுக நாயகனாக மறுபடி விநாயகர் பெருமான் பஞ்சமுக மூர்த்தியாக ரதத்திலே ஆரோகணிக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக பக்திபூர்வமாக அடியார்கள் எல்லோரும் அங்கே தங்களுடைய உடலை நடத்தி உள்ளத்தினூடாக பக்தி திளைப்பிலே பெருமான் நரவதியாருடைய பதத்தைக்கு கட்டிப்பிடித்து எங்களுடைய வாழ்வு கேட்டிருக்கிறோம். நல்வாழ்வு பெற வேண்டும், சகல சௌபாக்கியங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி அடியாறு ஒட்டி வருகை கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக பெருமானுடைய ரதமானது அந்த இருப்பிடத்திற்கு வருகை தந்திருக்கிறது. அந்த இருப்பிடத்திலே நிறைவேற்றிக் கொள்ள இருக்கிறது. அதற்கு ஆண்டு பெருமான் புத்தாண்டிலே இந்த திருப்பேரிலே பலம் பெறுவார். அப்படி பலம் பெறுகின்ற போது அதுதான் ரதத்திலே ஆரோகணித்து அதிகாரிக்கு எல்லோருக்கும் வாழ்வு சிறப்பளிக்க இருவரையும் கைகூட்டியிருக்கிறார். அத்தகைய சந்தையிலேதான் பதக்கயிற்றை கட்டிப்பிடித்து எடுத்திருக்கின்ற அத்தனை காலத்தில் எடுத்து வருகின்ற அடியவர்கள் தயவு செய்து ஒளிவாங்கிகளை நிறுத்திக் கொள்ளுங்கள். காவடி எடுக்கின்ற அடியவர்கள் ஒளிவாங்கியை நிறுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து பக்திபூர்வமாக